நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சேலத்துல அருமையான ஒரு டீம் தம்பிமார்கள், வாலிப தம்பிமார்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட சேர்ந்த ஒரு ஆஃபீஸ். இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடு இல்லாதவங்க, பிளாட்ஃபாரத்துக்கு கீழே படுக்கிறவங்க, அப்புறம் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் நோயில்லா நோயாளிகளோட அட்டெண்டர், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த பாக்ஸில் போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அருமையான கிச்சன். அது போக பின்னாடியும் இங்கேயும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சமைச்சிக்கலாம். ஸ்டோர் ரூம், மளிகை பொருட்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து போட்டு வச்சுக்கலாம். வரக்கூடிய மாசத்துல இருந்து, அதாவது பிப்ரவரியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விலையில்லா உணவு ஏழை எளியவர்களுக்கு சேலத்திலையும் கொடுக்க போறோம். ஏற்கனவே நம்ம சென்னையில் வாலிபர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். இந்த சேரில் என்ன பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம். அப்புறம் சிஸ்டத்தோட சென்னை வந்து நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்பேடு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சின்மயா நகர் எக்ஸ்டென்ஷன். சேலத்தோட அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி போட்டு விடுறேன். சென்னை பிரான்ச்சை முழுசாக நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்துட்டேன். சேலத்தில் வந்து வாரம் ஒருக்கா சேலத்தில் வந்து என்ன பண்ணுவேன், வாலிப தம்பிமார்களுக்கு கைட் பண்ணுவேன். அப்புறம் திருநெல்வேலி மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள். எனக்காக என்ன பண்ணிக்கிங்க, போக்குவரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் சோர்வு அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் நல்லா இருக்கணும். முதல்ல நான் நல்லா இருந்தாதான். டெய்லி ஒரு 100 கொடுக்குறோம். டெய்லி நான் போய் கொடுக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு, எப்படி இப்படி யார் யாருக்கு கொடுங்க, எந்த மாதிரி மக்களை எப்படி சந்திக்கணும், இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாமே தவிர நான் வந்து நேரில் வந்து என்ன பண்ண முடியாது, டெய்லி போய் சாப்பாடு கொடுக்க முடியாது. வாரம் ஒருக்கா தான் வந்துட்டு போக முடியும். இதே நான் வாரம் ஒருக்கா வந்து விசிட் பண்ணுறேன் இல்லைங்களா? எனக்கு தங்குறதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அருமையான ரூம். சேலம் மாவட்டம் ஆகட்டும், அடுத்து திருநெல்வேலி ஆகட்டும், இன்னும் சென்னை பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னும் பண்ண போகிற பல மாவட்டங்களுக்காக, அங்கே இருக்கிற வாலிப தம்பிமார்களுக்காக, அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. நன்றி. சேலத்தில் நாங்கள் செய்கிற இந்த தொண்டு ஆனது ரெக்கவரி ஹேண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு அந்த பாக்ஸ் எங்களுக்கு ஒரு மாதம் எங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ரெக்கவரி ஹேண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.